ஹலோ மக்களே! நாம இன்னைக்கு ஷவுட்டிங் த எவன் அனிமோட 5th எபிசோட பத்தி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி எபிசோட் எல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு கதை தெளிவா புரிய வரும். அப்படியே எல்லாரும் நடந்து வந்துகிட்டு இருக்கவும் எல்லாரும் கொஞ்சம் கவனமா வாங்க, அந்த இடம் வழுக்குதுன்னு நம்மளுடைய ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே எல்லாரும் அதை தாண்டி நடந்து வந்துகிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோவோ எனக்கு ஏதோ தப்பா படுகிறான்னு சொல்லிக்கிட்டு இருக்க, என்னடா ஆச்சுன்னு பாங்கு கேட்கவும் இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்கு, இது சரியில்லடான்னு நம்மளுடைய ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ சொல்றது சரிதான்டா, இந்த இடத்துல ஒரு பறவையோட சத்தம் கூட கேட்கல, புழு பூச்சி கூட கண்ணுக்கு தெரியல, ஒருவேளை இந்த பிளானட்ல அந்த மாதிரி எந்த ஒரு கிரியேச்சரும் இல்லையாடான்னு பாங்கு சொல்லி இருக்கவும் கிளாஸ் லீடர் அந்த கல்லுல என்னவோ எழுதிருக்கு பாருங்க. என்ன இது ஒரு தடை செய்யப்பட்ட இடமா? என்ன தடை செய்யப்பட்ட இடமான்னு சோடா புட்டி சொல்லிட்டு இருக்கிறப்பவே அந்த இடத்துல என்னவோ சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருது. என்னது இது? எல்லாரும் அங்க கொஞ்சம் பாருங்க, பெரிய பறவை. பார்த்தா கோல்டன் விங்டு ராக்ன்ற ஒரு பெரிய பறவை அந்த இடத்துக்கு வந்துருது. ஃப்ளேமிங் கோல்டன் விங்ஸ் அப்புறம் ஷார்ப்பான ஃபெதருங்களா, கண்டிப்பா இது ரோக்கா தான் இருக்கணும், யாரும் நகராதீங்க, நம்ம நகராம இருந்தா அதால நம்மள கண்டுபிடிக்க முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லி இருக்கவும் அது எல்லாத்தையும் கேட்காம லுவும் அவன் கூட இருக்கிற 2 பேரும் ஓட ஆரம்பிச்சுறாங்க. அந்த பறவையோ கரெக்டா பார்த்துட்டு அவங்கள நோக்கி புயல் வேகத்துல வர ஆரம்பிச்சிருது. இது நல்லதுக்கு இல்ல, சீக்கிரம் எல்லாரும் இங்கிருந்து ஓடுங்கன்னு நம்மளோட ஹீரோ சொல்லவும் எல்லாரும் தலை தெரிக்க அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா அவங்களோ தனியா ஓடிக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் இவனுங்களும் கீழே விழுந்து வாரி எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. சீக்கிரமா மறைஞ்சுக்கிறதுக்கு ஒரு இடத்த கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே அந்த பறவை அவங்க சைடு வர ஆரம்பிச்சிருது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா இவங்களும் வேற ஏதோ ஒரு இடத்துல வந்து மறைஞ்சுக்கிறாங்க. சீக்கிரமா வாங்க, முன்னாடி ஒரு குகை தெரியுது, அதுல போய் நம்ம எல்லாரும் மறைஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாரும் அந்த குகை உள்ளார போய் மறைஞ்சுக்கிறாங்க. அந்த பறவையால அந்த குகைக்குள்ளார வரவே முடியல. நம்ம ஹீரோவோ யாரும் சவுண்டு போடாதீங்க, நகராதீங்க, அப்படி நம்ம பண்ணா இது இங்கிருந்து கிளம்பி போயிடும்னு சொல்றோம். அப்படியே அந்த பறவையும் அங்கிருந்து கிளம்பி போயிடுது. என்ன இது அதுக்குள்ளார இங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு? அவனுங்க எல்லாரும் காலியானாதான் நம்மளால இந்த இடத்துல சர்வை பண்ண முடியும். பார்த்தா அந்த பறவை அவங்களுடைய சவுண்டு கேட்டு திரும்பி அவங்கள நோக்கி வர ஆரம்பிச்சிருது. அவங்களும் வேறவே இல்லாம அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சுறாங்க. காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அவங்க கத்துற சவுண்டு மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. சரி வாடா போலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பாங்க அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா எங்க கிட்ட வராதன்னு அவங்க கத்திக்கிட்டு இருக்க, லுவோடைய காலு ஒரு வேருக்கு நடுவுல மாட்டிக்குது. அந்த பறவையும் வேற பயன்படுத்தி அவனை அந்த இடத்துல இருந்து தூக்கிக்கிட்டு போக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துட்டு அவனுடைய மேஜிக்கல் வெப்பன் மூலியமா நெருப்பு அனுப்பி அந்த வேற 2 துண்டா வெட்டி அவனை காப்பாத்திடுறான். அவனும் அப்படியே வந்து அந்த மரத்துல எல்லாம் மோதி கீழே விழுந்துடுறான். உங்களுக்கு எதுவும் ஆகல இல்லைன்னு அவங்க 2 பேரும் கேட்டுக்கிட்டு இருக்க, அந்த பறவையும் அங்கிருந்து கிளம்பி போயிடுது. என்ஜோ அடுத்த தடவை ரொம்ப தூரமா ஓட்டிட போற, அதுக்கப்புறம் எங்களால உங்களை காப்பாத்தவே முடியாதுறான்னு பாங்கு கலாய்க்கிறான். அவனும் அதை கேட்டு பயங்கரமா கடுப்பாக ஆரம்பிச்சிடறான். அப்படியே திருப்பி எல்லாரும் நடந்து போயிட்டு இருக்கும். டே மச்சான், உனக்கு எப்பறம் அந்த பறவையை பத்தி தெரியும்? நம்மளுடைய பாங்கு கேட்க, நான் ஏன்ஷன்ட் ரெக்கார்ட்ல இதை பத்தி படிச்சிருக்கான், ஆனா அது வெறும் கற்பனை நினைச்சுக்கிட்டு இருந்தான், ஆனா உண்மையிலே ஏன்ஷன்ட் வேர்ல்டு இருக்குதுன்றத நான் இப்பதான்டா நம்புறேன். சரி, இந்த மாதிரி வேற எந்த ஒரு கிரியேச்சரும் இந்த இடத்துல இருக்காது இல்லைன்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கிறப்பவே திடீர்னு நாங்க என்னவோ சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருது. என்னடா சத்தம் அதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே பயப்பட ஆரம்பிச்சாராங்க. அந்த சவுண்டு என்னுடைய வயிற்றுல இருந்து தான் வந்துச்சு, ரொம்ப பசி எடுக்குது இல்ல, எல்லாரும் அப்படியே கொஞ்சம் நிம்மதியாக ஆரம்பிச்சாராங்க. இந்த இடத்துல ரோஸ்ட் பண்ண மீட் எதனா கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பறவை திருப்பி வந்துற போதுன்னு அந்த சோடா புட்டி சொல்லிட்டு இருக்கிறப்பவே வாய மூடுன்னு லூவா கத்த ஆரம்பிச்சிடும். நம்ம மட்டும் அந்த பெரிய பறவையை ரோஸ்ட் பண்ணா எப்படி இருக்குன்னு பாங்கு சொல்லிட்டு இருக்கான். எக்ஸோடைய பாய் ஃப்ரெண்டும் எனக்கும் பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். நானும் தான் இன்னும் சாப்பிடவே இல்லை, நான் மட்டும் இப்படியே இருந்தேன்னா பசியாலேயே நான் செத்து போயிடுவேன். சரி, நம்ம எல்லாரும் பிரிஞ்சு போய் சாப்பிடறதுக்கு எதனா கிடைக்குதான்னு தேடி பார்க்கலாம். யாரும் ரொம்ப தூரம் போயிடாதீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்பயும் துணியா இருங்க, எதனா ஆபத்துனா சவுண்டு போடுங்க, நாங்க திரும்பி வந்துருவோம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தனியா பிரிஞ்சு போயிடுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோவும் பாங்கும் தனியா நடந்து வந்துகிட்டு இருக்கு. மச்சான் எனக்கு பயங்கரமா பசிக்குதுன்னு நம்மளுடைய பாங்கு சொல்லவும், அந்த ரோக்கு பறவை எப்ப வருமோ தெரியாது, நம்ம கவனமா இருக்கணும்னு நம்மளுடைய ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். சரி ஈஃபேன், நம்மளால இந்த இடத்துல சாப்பாடு கண்டுபிடிக்க முடியும்னு நீ நினைக்கிறியா? எனக்கு மட்டும் என்னடா தெரியும், நம்மளால முடிஞ்ச வரைக்கும் கண்டுபிடிக்க ட்ரை பண்றதுதான், அது மட்டும் இல்லாம மேஜிக்கல் வெப்பன் இல்லாதவங்களையும் நம்ம தாண்டா பாதுகாக்கணும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். மச்சான் அங்க கொஞ்சம் பாருடா, தண்ணி இருக்கு
இருக்குடாங்க. போடா போடான்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் ஓடி வந்து தண்ணிய குடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. மச்சான் அங்க கொஞ்சம் பாருடா, அந்த மரத்துல பயம் எல்லாம் இருக்குடா. தண்ணி குடிக்கிறத நிறுத்திட்டு வாடா போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே அவனுங்களும் அந்த மரத்துக்கிட்ட வந்துடுறானுங்க. நம்ம பாங்கு அப்படியே மரத்து மேல ஏற போயிடுறான். பார்த்தா அந்த இடத்துல பிரதர் பிரதர்ன்னு யாரோ கத்துற சவுண்டு மட்டும் கேக்குது. என்னடான்னு பார்த்தா முன்னாடி எபிசோட்ல காட்டின அந்த சின்ன பொண்ணும் அவனுடைய அண்ணனும் தான் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நம்மளால அப்படியே கரெக்டா அந்த பயத்தை பிடிச்சறான். டேய் மச்சான், எதுக்குடா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, சீக்கிரம் அதை சாப்பிட்றா. ஆனா இந்த இடத்துல இருக்கிற இந்த பயம் ரொம்ப பிரைட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம இது பாக்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா வேற இருக்கு. இதுல ஒருவேளை பாய்சன் கலந்துருக்குமோன்னு எனக்கு டவுட்டா இருக்குடான்னு ஹீரோ சொல்ல, அதெல்லாம் எதுவும் இல்லடா, நான் ஆல்ரெடி 2 சாப்பிட்டேன்டான்னு நம்மளுடைய பாங்க சொல்லவும் நம்ம ஹீரோவும் அப்படியே சரின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடறான். பாங்கும் அந்த பயத்தை பொலன்னு பொலந்துகிட்டு இருக்க, போதும் நிறுத்துறா, மத்தவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கிடைச்சிச்சோ இல்லையோ இதையாச்சும் எடுத்துக்கிட்டு போயிட்டு கொடுக்கலான்டான்னு நம்மளுடைய ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இல்லடா, நான் வெறும் 5 பயம் தான் சாப்பிட்டு இருக்கேன். இந்த சின்ன பயம் போயிட்டு என்னுடைய பசிய அது அது சரி விடு, நீ சொல்றத நான் கேட்கறேன்டான்னு பாங்க சொல்றோம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா லூவோ வந்துகிட்டு இருக்கான். வாங்க நம்ம இந்த இடத்துல ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவனுங்களும் அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட இப்போதைக்கு இந்த சாக்லேட் மட்டும்தான் இருக்கு. ஃபியூச்சர்ல என்ன ஆனாலும் நீங்க என்ன பாதுகாப்பா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே டக்குன்னு அவன் வந்து ஒரு சாக்லேட்டை எடுத்து போட்டுக்கிறான். சரி, நீங்க ஒன்னும் கோவப்படாதீங்க, அவனும் இருந்த ஒரு சாக்லேட்டை எடுத்து சாப்பிட்டுக்கிறான். நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்தப்ப அந்த ஈஃபன் எதுவும் சொல்லல. இருந்தாலும் அவன் பார்த்த பார்வை ரொம்ப பயங்கரமா இருந்துச்சுன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அவன் எப்பயுமே அப்படியேதான் நடந்துக்குவான். சரி, நம்ம எல்லாரும் தனியா எப்படி சர்வை பண்ணணும்ன்றத கண்டுபிடிக்கணும். அந்த செங்மெங் பண்ண தப்பு தான் இது எல்லாமே. அவன் மட்டும் அந்த ஈஃபனை அப்பவே சாவடிச்சிருந்தானா இப்ப அந்த ஈஃபன் சொல்றத நம்ம கேட்க வேண்டிய அவசியமே வந்திருக்காது. ஆனா இப்ப அந்த ஈஃபன் ரொம்ப அலர்ட்டா இருக்கான். நம்மளுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்காது. ஆனா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நம்மளுக்கு மட்டும் எதனா ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அவனை அப்படியே சாவடிச்சிடணும். என்ன உண்மையிலேயே நம்ம அவனை சாவடிக்கணுமா? ஆனா ஈஃபன் தானே நம்மள காப்பாத்தணும் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்பவே பின்னாடி ஏதோ ஒரு குகைக்குள்ளார இருந்து பிளாக் கலர்ல என்னவோ லிக்விட் வந்துகிட்டு இருக்கு. அவனும் அதை பார்த்துட்டு என்னதுரா இதுன்னு சொல்லிட்டு இருக்கு. அவங்களும் பார்த்துட்டு என்னது இது, எனக்கு ஏதோ தப்பாப்படுது, சீக்கிரம் ஓடுங்கடான்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடவும் டக்குன்னு குகைக்குள்ளார இருந்து ஒரு கை வந்து அவனை தூக்கிட்டு போயிடுது. இன்னொரு கைய வந்து அவளை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகவும் என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அவ்வளோ கத்திக்கிட்டு இருக்க. அவனும் நான் தப்பிச்சா போதுன்ற மாதிரி அங்கிருந்து ஓடி போயிட்டு உங்களுக்கு அதிர்ஷ்டன்றது இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அப்படியே இந்த பக்கம் அவங்கள சாப்பாடை தேடிக்கிட்டு இருக்க, என்ன சவுண்ட் அதுன்னு பயந்துடுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோவும் பாங்கும் தான் அந்த இடத்துக்கு வந்துட்டு சாப்பிட்றதுக்கு எதனா சாப்பாடை நீங்க கண்டுபிடிச்சிங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்களும் இல்லைன்னு தலையாட்ட, சரி இந்தாங்க இதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாங்கு அந்த பயத்தை கொடுக்குறான். நம்மள ஒன்னு எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணுக்கு 2 கொடுக்குறான். அந்த பொண்ணு அவனை பார்த்து சிரிக்க, உன்னுடைய உடம்பு இப்ப வீக்கா இருக்கு, அதனால நீ தான் அதிகமா சாப்பிடணும், தேங்க்யூன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அதை வாங்கிக்கிறா. சரி, மத்தவங்க எல்லாரும் எங்க போனாங்க? நம்ம எல்லாரும் பிரிஞ்சு வந்துட்டோம்ல, எல்லாரும் எங்க போனாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. பார்த்தா லூவோ கத்திக்கிட்டே ஓடி வரவும் என்னடா ஆயிடுச்சுன்னு ஹீரோ கேட்க, தேங்க்யூங்க அப்புறம் வாங்கியான ஒரு பள்ளத்துக்குள்ளார விழுந்துட்டாங்கன்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். எங்கடா, நான் உங்களை அந்த இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போறேன். நம்ம ஹீரோவோ நீங்க எல்லாரும் போயிட்டு இந்த விஷயத்த மத்தவங்க கிட்ட சொல்லி ஹெல்ப்புக்கு கூட்டிக்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அவன் பின்னாடி ஓட ஆரம்பிச்சாங்க. அவங்களும் அந்த இடத்துக்கு வந்துட்டு கத்திக்கிட்டு இருக்க, சரி அவங்க எந்த இடத்துல தாண்ட விழுந்தாங்கன்னு கரெக்டா சொல்றான்னு பாங்கு கேட்க, இந்த இடத்துல இருக்கிற எல்லாமே பார்க்க ஒரே மாதிரி இருக்கு, எதுன்னு எனக்கு சரியா தெரியல. சரின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களும் கத்திக்கிட்டு இருக்க, இவனும் கூப்பிடுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்துட்டு அது இந்த இடம் தான்னு சொல்லிட்டு வில்ல சிரிப்பு சிரிக்க ஆரம்பிச்சான். நம்ம ஹீரோவும் அந்த இடத்த பார்த்துக்கிட்டு இருக்கவும் அவன் பின்னாடி வந்து நிக்கிறத பார்த்துட்டு இவன் என்னவோ பிளான் பண்ணி இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறான். அப்படியே அவனும் ஹீரோவை தள்ளி விட ஓடி வர நம்ம ஹீரோ கரெக்டா நகர்ந்துருவோம். அவன் அந்த பள்ளத்துக்குள்ளார போய் விழுந்துடுறான். பார்த்தா அந்த பள்ளத்துக்குள்ளார இருந்து அந்த மான்ஸ்டரும் வெளியில வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோவும் போற போக்குல மேஜிக்கல் வெப்பனா அங்கிருந்து தூக்கிட்டு போயிடறான். நிக்காத சீக்கிரம் ஓடுறான்னு சொல்லிட்டு அவனுங்களும் அப்படியே அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிடறானுங்க. கிளாஸ் லீடர் பாங்க என்ன ஆச்சு, எதுக்காக இப்படி ஓடி வந்துகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நிக்காதீங்கடா ஓடுங்கடான்னு நம்மளுடைய ஹீரோ சொல்றான். அப்படியே அந்த மான்ஸ்டரும் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருது. இதோட அப்படியே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு ஃப்ரீயா இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. நீங்க பண்ற ஒரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். அப்படியே இந்த மாதிரி அணி பாக்குற ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நான் உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you guys.